ப்ரோ அக்கா நர்சிங் தானே படிச்சிருக்காங்க, நானும் நர்சிங் தான் படிக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு அக்கா கிட்ட கேட்கணும். என்ன டவுட்டு அக்கா கிட்ட கேட்க போறியா? அக்கா கிட்ட இவ ஃபர்ஸ்ட் நர்ஸே கிடையாது, இது வந்து போலி நர்ஸு, அது என்னது ப்ராடு நர்ஸு. ஆமா, இவ வந்து எத்தனை பேர் ஊசி போட தெரியாம கொண்டிருக்கா தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள கிளவிகளை புள்ள கொள்றது வேலை தான். அட்டோனையும் தாங்க முடியல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு கிளவி வந்து இதுன்னு இருக்கு, வயிற்றால போகுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. வயிற்றால போகிற வந்து கிளவி ஒரு 4-5 மாத்திரை கொடுத்துருக்காங்க. இதில் வெட்டி கடையில் ஒரு டியூப் மாத்திரை போட்டாலே அடைச்சி நின்றுடும். இவன் வந்து இதெல்லாம் இல்லை பாட்டி, அகசூஷன் நான் ஒன்று எழுதி தரேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கேன். அங்கே போய் பாட்டி வாங்கி வந்துருக்கு. மறுநாள் தலை தொங்க போட்டாச்சு. அவ்வளோதான், பாட்டைக்கு பாடி அடி. அதனால சொல்றேன், கிளவியா இருந்தாலும் குமரியா இருந்தாலும் கவிதா இதுல என்ன மாத்திரம்னு சொல்லி வந்துடாதே, கொண்டு போட்டுவா. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் போட்டு சிரிச்சுட்டு இரு, என் தங்கச்சியா நினைச்சு சொல்றேன், டவுட்டு மட்டும் கேட்டுறாதிய, படிப்பு மண்ணா போயிரும், மண் உளுந்து போயிரும்.